கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறதுனால ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஊறணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இதில் 4 டீஸ்பூன் போல் கடலை மாவு, 2 டீஸ்பூன் போல் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி, தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை முதல்ல தண்ணிலாம் எதுவும் விடாமல் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எளிமையாக தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அது இன்னும் நல்லா சுவையாக தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழ சாறுலே நம்ம கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நிறைய தெளிச்சிடாதீங்க, கொஞ்சமாக தெளிச்சுட்டு ஒரு தடவை நம்ம இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த மாவு எல்லாமே ஒன்றோட ஒன்று அந்த வெண்டைக்காய் மேலே ஒட்டி இருக்கணும். ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி அங்கங்கேயும் ஒட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் எண்ணெய் குடிக்காமல் அதே சமயத்தில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான்